மேகலை மணியன்ஸ் கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம தோழி ஒருத்தவங்க பாலக் பன்னீர் செஞ்சு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் பாலக் பன்னீர் தான் செய்திருக்கேன். பாலக் பன்னீருக்கு இப்போ ஒரு கட்டு பாலக்கீரையை நான் நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு தேவையான சர்க்கரையை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரே ஒரு நிமிஷம் நம்மளுக்கு பாயில் ஆனால் போதும். தனியாக எடுத்து இப்போ நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். பசலைக்கீரையை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பன்னீர் பாருங்கள், ஒரு பாக்கெட் 200 கிராம். இதை நல்லா சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அப்படியே ஹாட் வாட்டரில் அலசி வச்சிட்டோம்னாவே நம்ம சாஃப்டாக எடுத்துக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் போட்டுக்கிறேன். இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பன்னீரை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக ப்ரோட்டீன் அவசியமான ஒன்று. ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்களையும் வளர்ச்சிக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன். அது புரோட்டீன் இல்லாத உணவு அது ஒரு விஷத்துக்கு சமமானதுங்க. இந்த பன்னீரில் புரோட்டீன் 20 கிராம் நமக்கு ரிச்சாக கிடைக்குது. லைட்டாக இப்போ இதில் மிளகு பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பொடியும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீருக்கு தேவையான அளவு. இதை நல்லா ஃப்ரை பண்ணும் பொழுது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் தான் நான் போட்டேன் வெண்ணெய். டெய்லி உடம்புக்கு எவ்வளோ வெண்ணெய் சத்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வெண்ணெயை அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ மிச்சம் இருக்கிற பன்னீரையும் நம்ம அதே போல் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். இதில் சீரகம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தழிச்சிக்கலாம். சீரகம் அரை டீஸ்பூன். நல்லா ஃப்ரை ஆகும். கார்லிக் பாருங்கள், கொஞ்சமாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும். இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வணங்கட்டும். இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளிங்க போதும். சும்மா லைட்டாக புளிப்பு சுவைக்காக ஒரு அரை தக்காளி. 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி. இந்த கீரை பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக விடணும். இதற்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தான் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கிரேவியாக ஆன பிறகு ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பன்னீரை நம்ம இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை இதில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு மேட்சான டிஷ் என்ன அப்படின்னா ஜீரா ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த பாலக் பன்னீர் ரொம்ப மேட்சாக இருக்கும். ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா புரோட்டீன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு புரோட்டீன் இருக்குது, கீரையில் அயன் இருக்குது, சி விட்டமின் இருக்குது, ஏ வைட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது. இத்தனை சத்துக்கள் அடங்கிய இந்த உணவு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது.
இந்த சத்துக்கள் அடங்கிய ஒரு உணவு வகைகளை டெய்லி நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். அது முழு அளவில் எடுத்துக்கணுங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரெஷ் க்ரீம் இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன், அதிகமாக வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. அவ்வளோதாங்க, பாலக் பன்னீர் ரெடி.